ஒரு செம வெயிட்டான ஸ்பேனரை இது மாதிரி கட்டி வச்சுட்டு நான் மூஞ்சிக்கிட்ட இருந்து விட்டேன். 2 1 என் மூஞ்சில வந்து அடிக்கல. சோ கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்ற இந்த லா என்ன சொல்லுதுன்னா, எனர்ஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்களால உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. உங்களால ஒரு டைப் ஆஃப் எனர்ஜில இருந்து இன்னொரு டைப் ஆஃப் எனர்ஜியா மாத்த தான் முடியும். சோ இந்த ரெஞ்சை நான் என் சின் கிட்ட வைக்கும் போது இந்த ரெஞ்சுக்கு வந்து கொஞ்சம் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருந்திருக்கும். ஏன்னா கிராவிட்டி அதை இழுத்துட்டே இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த ரெஞ்சுக்கு ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கு. அதை வந்து 100ன்னு வச்சுக்கோங்க. இந்த 100 பொட்டன்ஷியல் எனர்ஜியை நான் விடும் போது ஸ்விங் ஆகி அந்த பக்கம் போகுது. போயிட்டு அங்க ரிட்டர்ன் வரும்போது அதுக்கு அதே 100 பொட்டன்ஷியல் எனர்ஜி இருந்தாதான் திரும்பி அது இங்க விட்ட இடத்துக்கே வந்து சேரும். ஆனா இது பண்ற இந்த வேலைக்குள்ள அதுக்கு நிறைய லாசஸ் இருக்கு. இந்த ரெஞ்சோடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி மூவ் ஆகும்போது கைனடிக் எனர்ஜியா மாறும். அந்த கைனடிக் எனர்ஜி ஏருக்கு கொஞ்சம் டிரான்ஸ்பர் ஆகுது. சோ சுத்தி இருக்க ஏர் வந்து தள்ளிக்கிட்டு போறது வந்து ஏர் தள்ளுறதுக்கு ஒரு எனர்ஜி தேவை இல்லையா? சோ அந்த எனர்ஜி வந்து எங்க இருந்து கிடைக்குது? இந்த ரெஞ்சோட கைனடிக் எனர்ஜில இருந்து கிடைக்குது. அதை அந்த 100ல இருந்து எடுத்து போயிடுது. அதே சமயத்துல இதை கட்டி வச்சிருக்க அந்த மேல இருக்க ஹூக்ல வந்து கொஞ்சம் ஃபிரிக்ஷன் ஏற்படும். அந்த ஃபிரிக்ஷன்ல இருந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அதுவுமே ஒரு எனர்ஜி தான். அந்த எனர்ஜி எங்க இருந்து வரும் பாத்தீங்கன்னா இந்த ரெஞ்சோட ஸ்ட்ரிங்ல இருந்து தான் வரும். ஓகேங்களா? சோ அந்த ஃபிரிக்ஷன் அப்புறம் ஏரோட ரெசிஸ்டன்ஸ் இந்த ரெண்டுமே வந்து இதுல இருக்க அந்த 100 பொட்டன்ஷியல் எனர்ஜியை ரிமூவ் பண்ணிடுது. அங்க திரும்பி ஸ்ட்ரிங்கா என்கிட்ட வரும்போது திரும்பி ஏரால அதுக்கு வந்து லாசஸ் நடக்கும், ஃபிரிக்ஷனால லாசஸ் நடக்கும். அதனால என் சின்ன வந்து அதை டெஃபினெட் டச் பண்ண வாய்ப்பே இருக்கு. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி சயின்ஸை செஞ்சு பார்த்து கத்துக்கணும்னு ஆசை இருந்தா அதுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கிட் நான் வந்து இங்க கொடுத்துருக்கேன். இதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.